ஏய் ரம்யா, என்ன அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஸ்ருதி, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன எம்டி ரூமுக்கு போயிருந்த? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இவ்ளோ அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்க? ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ சின்சியரா நீ இருக்க மாட்டியே. எப்பவும் கையில ஏதாச்சும் இருக்குமா உனக்கு சாப்பிட? இப்ப மட்டும் என்ன எல்லாம் அங்க இருக்கதான் செய்யுது. வேணுமா என்ன சிப்ஸ்? அதானே பார்த்தேன். சரி சொல்லு, எதுக்கு எம்டி ரூமுக்கு போன? அது ஒண்ணும் இல்ல, ஈவினிங் போல கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அதான் எம்டி கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன். சீக்கிரமா போறியா? ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஸ்ருதி, என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றியா? என்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே போடுற ஆளு கிடைச்சிட்டாங்களா? ஆமா, புரோக்கர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இனி வந்தாதான் தெரியும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இந்த காலத்துல யார் அப்படி இருக்கா? அதுவும் இல்லாம நீ உன் ஃபுல் சேலரியும் வீட்டுக்கே கொடுக்கங்கிற. அதுக்கெல்லாம் சரி வர்ற மாப்பிள்ள கிடைப்பானா எப்படி? அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியல, புரியுதா? பாப்போம் என்னான்ட்டு. ரம்யா மேடம், ஃபைல 1008 தப்பு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தாங்க. ஐயோ ஆனந்த், என்ன ஃபைல் ஃபுல்லா தப்பாவே இருக்கா? ஆமா, பின்ன கொஞ்சமாவது கொடுக்குற சம்பளத்துக்கு தக்கன ஃபைல்ல நேர்மை காட்டுங்க. இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க. ஆனந்த், பாத்தீங்களா, நீங்க கூட என்ன திட்டுறீங்க. அதுக்கு இல்ல மேடம், ஃபைல ஃபுல்லா தப்பா இருக்குல்ல, எம்டி பார்த்தா அப்புறம் உங்களை தான் திட்டுவாரு. ஏய் ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி, இந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் ப்ளீஸ். இங்க பாரு ரம்யா, ஆளை விடு. எனக்கே 1008 வேலை இருக்கு. இன்னைக்கு வேற நான் சீக்கிரமா போகணும். உனக்கு தான் தெரியும்ல. இதுக்கடையில உன் ஃபைல எடுத்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஃபுல்லா அதுலயே தான் நான் கிடக்கணும். ஏய் ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி. ஆளை விடு ரம்யா. ஸ்ருதி மேடம் எங்க போறாங்க? அதுவா ஆனந்த், உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல. இன்னைக்கு ஸ்ருதியை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். அதான் ஸ்ருதி சீக்கிரமா கிளம்புறா. பொண்ணு பார்க்க வர்றாங்களா? யாரு யாரு எவருன்ட்டு எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சா இருக்கும். பொண்ணு பார்க்க வந்தாதான் தெரியும், புரியுதா? அதுவும் இல்லாம ஸ்ருதியோட கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்ற மாப்பிள்ளையா. அநேகமா இந்த இடம் ஃபிக்ஸ் ஆயிரும் நினைக்க அவளுக்கு. இன்னைக்கு அவங்க சீக்கிரமா போனாதானே இந்த இடம் அவங்களுக்கு முடியறதுக்கு. நான் இருக்கிற வரை முடியாது அதெல்லாம். என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் அவங்க என்ன விரும்பவே மாட்டேங்கிறாங்க? இதுக்கிடையில அவங்க சம்பளமும் என் சம்பளமும் சேர்த்து அவங்க வீட்டுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க என் மனசை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காங்க. என்னை மட்டும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் லவ் பண்ற பொண்ணு எனக்கு கிடைக்கும்ல. ஆனா அவங்க பார்வையில நான் ஒரு தப்பான ஒருத்தன். அதனால என்ன கண்டிப்பா அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க சீக்கிரம் போனாதானே அந்த மாப்பிள்ள வந்து பொண்ணை பாப்பாரு. என்ன பண்றேன்ட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கண்ணத்துல ரோஸ் பவுடர் போடலாமோ? ஏ திவ்யா, இது என்ன மூஞ்சா என்னது? ஏன், என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கலர் குருவிக்கு வெள்ளடிச்ச மாதிரி இருக்கு. மூஞ்சில ஏண்டி இவ்வளவு காண அப்பி வச்சிருக்க? அம்மா. ஆமா, ஆவுனா அவளை கூப்பிட்டுரு. என்னடி இப்ப என்னத்துக்கு கிடந்து கத்திட்டு கிடைக்கியா? எம்மா பாருமா, அப்பாவை சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. யோ, உனக்கு சும்மா இருக்க முடியாது. ஏண்டி தெரியாம தங்கக்கா, இது என்ன? பொண்ணை விட அம்மா கூட கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்க. என் அழகு அப்படி உனக்கு தெரியுது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏண்டி திவ்யா, அண்ணன் எங்கடி? எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரிஞ்சிடாது. மேக்கப் போட மட்டும்தான் தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. ஏண்டி டைம் ஆயிட்டே இருக்கு, அவனை கூப்பிடுறியா? எப்படி கிளம்பணுமா வேண்டாமா? இப்ப என்ன, கிளம்புற நேரத்துக்கு தான் கிளம்ப முடியும். கம்பெனி வண்டியை சொல்லியிருக்கானா, அமைதியா இருங்க, வரட்டும், போய் இறங்குவோம் அதுல. ஏண்டி ஆட்டோல போ, இல்லன்னா பஸ்ல போ. அதுக்கு எதுக்கு கம்பெனி வண்டி? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? தெத்தா போய் இறங்கினாதான் நல்லா இருக்கும். ஆமா அதானே, எனக்கு ஃப்ரண்ட் சீட்டு. அதுவும் இல்லாம அந்த ஓரத்துல தான் நான் இருப்பேன், ஜன்னல் ஓரத்துல. ஆமா, அந்த வழியா காக்கா ஏதாவது தலையை கடிச்சு துப்பிராமே. அம்மா பாருமா. ஏண்டி அவர் பேச்சுதான் தெரியும்ல, தூர விடு. இனி யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த ஆளோட போய் வாழ மாட்டேன். அனிதா, ஏய் என்ன அம்மாக்கும் உனக்கும் மேக்கப் எல்லாம் போட்டு நிக்கீங்க? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க நீங்க? ஏடி அனிதா, வா வா. என்னம்மா, எனக்கு தெரியாம எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. எங்க போறீங்க? வாமா அனிதா, இன்னைக்கு உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். அது சரி, நான் இல்லாம எல்லாம் இந்த வீட்ல நடத்தியாச்சு. ஏண்டி உனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தான் இருந்தேன், பாத்துக்கோ. எப்போ? நான் வந்து கேட்டதுக்கு அப்புறமா? இல்லடி, போன் 2 நாளா ரிப்பேரா கிடக்குது, அதான் அடிக்க முடியல. நீ வேணா உன் அப்பாட்ட கேட்டு பாரு. இதோ பக்கத்துல இருக்கு என் வீடு. உன் பையனை விட்டு வந்து சொல்ல வேண்டினே, நான் உடனே கிளம்பி வந்திருக்க மாட்டேன். அது இல்லாம எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் ரெடி ஆகி போறீங்களா? 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் ரெடி ஆயிட்டு வர்றேன். சரியா போச்சு, இவ வாயை வச்சுக்கிட்டு அங்க என்னெல்லாம் உளறி வைக்க போறாளோ தெரியலையே. அம்மா அவ்வளவுதான் இன்னைக்கு. போ எருமை, எல்லாம் ஒன்னால வந்துச்சுடி. மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போடாதன்ட்டு சொன்னேன்ல, கேட்டியா நீ? ஆமா, அங்க மட்டும் என்ன வாழுதான்? யோ, சும்மா இருக்க மாட்டேன் வாயை வச்சுக்கிட்டு. இவ்வளவு நாளா அப்படித்தானே இருக்கேன். எனக்கு வேணா எல்லாம் இந்த வீட்லயே தான் இருக்கு, வெளியே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏ ஸ்ருதி, தப்பா நினைச்சுக்கிட்டாத. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே முக்கியமான வேலையா போக வேண்டியதா இருக்கு. உன் பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல. நீ எதுவும் நினைச்சுக்கிட்டாத என்ன? ஏய் என்ன ரம்யா, வரேன்னு தானே சொல்லியிருந்தேன். வரேன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப நாளா ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அவன் இன்னைக்கு பார்த்து மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கான். என்ன ரம்யா நீ, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? ஏய் சும்மா இரு.
ஏய் சும்மாரு, வீட்டில் பார்த்தா மட்டும் அப்படியே செட் ஆயிருமா? இங்க பாரு, உன் ஃபார்முலாவை என்கிட்ட திணிக்காத. எனக்கு லவ் மேரேஜ் தான். என்னமே செய், அப்புறம் உன் இஷ்டம். ஸ்ருதி மேடம் காஃபி. என்ன ஆனந்த், எங்களுக்கெல்லாம் காஃபி இல்லையா? ஸ்ருதிக்கு மட்டும்தானா? இல்ல மேடம் ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பாங்க, அதான் காஃபி கொண்டு வந்தேன். நீங்க என்ன அப்படியா? என்ன ஆனந்த், வர வர பேச்செல்லாம் ரொம்ப இதா போகுது. சும்மா கிண்டல் தான் பண்ணேன். என்ன ஆனந்த், பயந்துட்டீங்களா? நான் அந்த மாதிரிலாம் மிரட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன கிண்டல்லாம் பண்ணலாம். ஏய், ஏதாவது இருக்கா அவனுக்கு? அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு. ஸ்ருதி, ஆனந்த் ரொம்ப நல்லவர். அக்மார் கோல்டு. ஐயோ, இந்த புகழ்ச்சிலாம் எனக்கு வேண்டாங்க. ஆனந்த், நான் காஃபி கேட்கவே இல்லையா? எதுக்கு கொண்டு வந்தீங்க? தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. உனக்குன்னு பாசமா கொண்டு வந்திருக்காரு, இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்றீங்க. வாங்கி குடி ஸ்ருதி. சும்மா இருக்கியா? யார்கிட்ட என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லாத. ப்ளீஸ் ஆனந்த், எடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். காஃபியும் குடிக்க மாட்டேங்கால, என்ன பண்றது? காஃபில கொஞ்சமா தூக்க மருந்து கலந்துருக்கேன், அதை குடிச்சு கொஞ்ச நேரம் மயங்கினாலும் லேட் ஆயிடும். அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிடுவாங்க. இப்படி ஐடியா பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. வேற என்ன பண்ண? பேசாம இந்த ஃபைலை எடுத்துட்டு போயிடுவோம். எப்படி அவங்களுக்கு தெரியாம எடுப்போம். சரி ஸ்ருதி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போ. சரி, நீயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு. அந்த வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட போறாங்க. இன்னும் 5 minutes தான், எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் டன். சரி, ஓகே, see you. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஆனந்த். சொல்லுங்க மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமா ஆனந்த், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ப்ளீஸ் அந்த NOC ஃபைலை மட்டும் எடுத்து இன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணிருங்க, ஓகேயா? மேடம் எப்போ என்கிட்ட தந்தீங்க? ஓ சாரி, இங்க தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. தேடுங்க, கிடைக்காது அந்த ஃபைலு. ஐயோ, இங்க தானே ஃபைலை வச்சேன், எங்க போச்சு அது? இந்த இடத்துல தான் ஃபைலை வச்சேன், காணுமே. என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க. என்ன ஆனந்த், நீங்களும் சேர்ந்து என்ன திட்டுறீங்களோ? இங்க தான் வச்சேன், எங்க போச்சுன்னு இப்ப தெரியல. இப்ப என்ன பண்றது? மேடம் ஒன்று பண்ணுங்க, திருப்பி ரெடி பண்ணிருங்க. ஏன்னா அந்த கொட்டேஷன் இன்னைக்குள்ளே நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியதான் செய்யும். இப்ப என்ன பண்றது? மேடம் பொறுமையா உட்காந்து பாருங்க மேடம், திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி, பண்றேன். ஐயோ, டைம் வேற ஆகுதே, வீட்டுக்கு வேற போகணும். அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல இதை முடிக்கிறதுக்கு. என்ன மேடம் முடிஞ்சுதா? என்ன ஆனந்த், இப்படி நின்று கேட்டுட்டு இருக்க போறீங்களா? நீங்க போய் உட்காருங்க, முடிஞ்ச நானே கூப்பிடுவேன். இன்னைக்குன்னு பார்த்தா இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணுமா? இப்ப எப்ப இந்த ஃபைலை முடிச்சுட்டு நான் கிளம்புறது வீட்டுக்கு? அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் போல. ஐயோ ஆனந்த். என்ன மேடம்? தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஃபோன் வந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? சரி மேடம், நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க வேலையை பாருங்க. தேங்க்ஸ். சீக்கிரம் முடி ஸ்ருதி. இதுக்கு மேல போயும் எந்த யூஸும் இருக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பவும் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸ்ருதி எனக்கு தான். ஏன் ஸ்ருதி, நான் இவ்வளோ லவ் பண்றேனே, உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? உங்க பின்னாடியே வர்றேனே, ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன். என்ன பண்றது? ஆனா ஸ்ருதி மேடம் ஓகே சொல்ல மாட்டேங்காங்களே. சீக்கிரமா ஓகே சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாப்பிள்ளை இங்க இருந்து போனா போதும் எனக்கு.